எல்லாருக்கும் வணக்கங்க. மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதம் கடக ராசி விருச்சிக லக்னத்தில் தான் பிறக்கப்பட்டது. அப்படி பிறக்கப்பட்ட மார்ச் மாதமானது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசினா மகர ராசி அதிபதி சனி பகவான். மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் தைரியஸ்தானம் சகோதர ஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிற தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானாதிபதியும் அவர் தான் சனி பகவான். தனகாரகனுடைய வீட்டில் இருக்க தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து இருக்க லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் இருப்பது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோட்சாரம்ன்றது நமக்கு சாதகமாக இருக்குங்க. நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய உண்டு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி செவ்வாய் வருவார், தொழில்ஸ்தானாதிபதி சுக்கிரன் வருவார், தனஸ்தானாதிபதியாக சனியாக வருவார், தன்னுடைய ராசிநாதனே தனஸ்தானாதிபதியாக வருவார். இப்போ எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது பாருங்கள். இந்த தொழில்ஸ்தானாதிபதி சனி கூட இருக்கார், லாபஸ்தானாதிபதி செவ்வாய் சனியுடைய வீட்டில் இருக்கார், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறாரு. தனகாரகன்னா குரு. அந்த குரு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாவுக்கு வீடு கொடுத்துருக்காரு. தனஸ்தானம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக இருந்தால் அவங்க சாதிச்சிருவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாமல் வாய்ப்பு அமையாமல் எத்தனையோ பேர் எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்ம ஊரில் இருக்கிறவங்க நம்ம கூட பழகினவங்க நிறைய பேருக்கு நிறைய திறமை இருக்கும். ஏன் நமக்கே நிறைய திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் வரணும் இல்லையா? இந்த நேரம் அப்படின்றது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுக்கு உண்டான இடத்த தேடி பிடிச்சிப்பிடுவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. மனுஷனுக்கு ஆசைகள் எப்பயுமே இருக்கும். மைதானத்தில் ஓடக்கூடிய 10 பிள்ளைங்க மனசுக்குள்ளார நாம தான் முன்னுக்கு வரணும், நாம தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் ஓடுவாங்க. 10 பிள்ளையில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. முயற்சி இல்லையான்ட்டு இல்லை. முயற்சியோட பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கிறவங்க தான் சாதிக்கிறாங்க. இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க 1000 பேருக்கு 2000 பேருக்கு 10,000 பேர் லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கிற ஒரு நிறுவனத்தாருக்கு ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவர் மேலே இருக்கார். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தருது. ஆதாரம் சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை. அது பாவம். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க, தொழில்ஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் இருக்க, இதனால் உங்களுடைய எண்ணம் புத்தி சிந்தனை சீராக இருக்கும், சிறப்பாக செயல்படும். அதாவதுங்க 10 ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறோமோ அதுதான் 10,000 ரூபாய்க்கும். 10,000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தானுங்க 10 லட்சம் ரூபாய்க்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் 10 கோடிக்கும். எந்த இடத்துல எந்த வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம் இல்லையா? நம்மளுடைய யோசனைகள் நம்மளுடைய சிந்தனைகள் தானங்க முக்கியம். இன்றைக்கி எத்தனையோ பேர் பொருளாதாரம் இல்லாமல் மேலே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொருளாதாரம் இருந்து அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய எண்ணம் சிந்தனைகள் தெளிவாக இருந்தால் மிகப்பெரிய இடத்துக்கு நம்ம போயிடலாம்.
இந்த நேர காலங்கள்ன்றது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த எண்ண சிந்தனை செயல் சீராக இருக்கிறதுக்கு உண்டான தருணத்தை கொடுக்கும், சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பீங்க, ப்ராட் மைண்டாக இருப்பீங்க, பகுத்தறிவு அதிகமாக கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த பகுத்தறிவை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க. பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருந்தது போதும். காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும். நான் செய்ய வேணான்னு சொல்ல வரல, நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிடுங்க. அதன் பிறகு எத்தனை பேர் மேலே தூக்குறீங்களோ தூக்கி விடுங்க. இந்த நேரம் என் கணக்கு பிரகாரம் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விடிவு காலம்னு வச்சுக்கோங்க. 6ஆம் தேதியிலிருந்து, மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து. சார் எத்தனை நாளுக்கு சார் இது இருக்கும், சிறப்பாக இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மாத காலத்துக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த பலனை நான் சொல்கிறேனுங்க. 13 மாத காலத்துக்கு பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் யோகம், 2 யோகம் இருக்குது. சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. சூரியனை செவ்வாவை சேர்ந்து இருக்கிறது. செவ்வாய் சுபஸ்தானாதிபதி. மண்மனை வாங்கிறதுக்கான பிராப்தம் உண்டு மார்ச் மாதத்தில். எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம் அல்லது சொந்த வீட்டில் இருக்கலாம். இந்த மாதம் முடியறதுக்குள்ளார நாம் ஏன் இன்னொரு வீடு வாங்கக்கூடாது, நாம் ஏன் வீடு கட்டக்கூடாது, நாம் ஏன் வீடு வாசல் இன்னொன்று உருவாக்கக்கூடாது, இடம் வாங்கக்கூடாது என்ற எண்ணங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். காசு குணம் கையில் இருக்கோ இல்லையோ, இந்த மாதம் இறுதிக்குள்ளார நிச்சயம் கமெண்ட்டில் 10 பேராக சொல்லுவீங்க, ஆமாம் சார் நான் ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுத்தனுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. மகர ராசியில் பிறந்தவங்க பொதுவாக ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இல்லை. ஆனாலும் அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை சாமி, நான் ஒத்துக்கிறேனுங்க 100%. இந்த நேரத்தில் வாகனம் வாங்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்காரு, சூரிய மங்கள யோகம். புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கார். 6 கிரகம் இல்லையா புதன், 12 ஒரு கிரகம் 6வது பாவகத்தில் இருக்கார். உங்கள் திறமையை வெளிக்காட்டுறதுக்கான நேரம். அதான் முதலே நான் சொல்லிட்டேன், நேரத்தை பயன்படுத்திக்கோங்கன்ட்டு. உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உச்சங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏதோ ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ, மல்லிகை சாமானம் வாங்குறனோ இல்லையோ, மருத்துவ செலவுன்னு ஒன்று வச்சிடறனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான நேரத்தை ஏற்படுத்தும். அதை விட இந்த மாதம் பிறந்ததே எடுத்துக்கோங்களேன். பூச நட்சத்திரம் கடகராசியில் உங்களுடைய நட்சத்திரம், அதான் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஆட்சியில் இருக்கிறார். திருமண காரகன் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருக்கார். எப்பேற்பட்ட பரிவர்த்தனைன்னு பாருங்கள். திருமணஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சி, திருமணஸ்தானாதிபதி சந்திரனுக்கு சனி வீடு நட்சத்திரம் கொடுத்துருக்காரு, பூச நட்சத்திரம்ட்டு. திருமண காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிநாதனோட சேர்றாரு, குருவுடைய வீட்டில் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் மன வாழ்க்கை நடக்கலைன்னா மன வாழ்க்கையை உருவாக்கிக்கலாம். சில பேர் இருக்காங்க மறுமணம் அப்படின்ட்டு. மகர ராசியில் பிறந்தவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சதை விட செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவித்தவங்க தான் அதிகம். வாழ்க்கைன்றது 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது. ஒருத்தர் செய்கிற தப்பால் இன்னொருத்தருடைய வாழ்க்கை சேர்ந்து வீணாகும். அப்படி வீணாகி நான் மறுமணத்துக்கு இப்போ நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, திருமணம் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தலை, மன நிம்மதியை உருவாக்கி கொடுக்கல, நான் எந்த தப்பும் பண்ணலைன்றது எனக்கு தான் தெரியுது, நான் இன்னும் நானாக தான் இருக்கேன்றது எனக்கு தான் தெரியும், என்னை சார்ந்தவங்களுக்கு அது புரியவும் புரியல, புரிய வைக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகளுக்கு சொல்கிறேனுங்க இந்த வார்த்தை. என்னுடைய சகோதரனுங்களுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன். இந்த நேரத்தில் 100% உங்களுடைய மறுமணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். 100% வாய்ப்பு தரணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக நடக்கும், உறுதியாக நடக்கும்.
மனசில் நிம்மதி இருந்தால் போகிற இடமெல்லாம் நிம்மதி இருக்கும். மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போது மன வாழ்க்கையிலேயே நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான தருணம் வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகளுடைய சூழலால் உங்கள் வாழ்க்கையினுடைய வயலில் உழைப்புன்ற விதையை விதைங்க. விருட்சம் அப்படின்ற ஒரு மரம் நிச்சயமாக வந்தே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானுங்க எதிர்காலத்தில் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். 100% சாதகமாக இருக்குது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.